விண்ணை தொடும் எரிபொருள் விலை. உலக நாடுகள் எடுக்கும் தற்காப்பு நடவடிக்கைகள். என்ன செய்ய போகிறது இலங்கை? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் மேகங்கள் சூழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல உலக நாடுகள் ஒரு எரிசக்தி போர்ல சிக்கி இருக்கு. உலக சந்தையில கச்சா எண்ணெயோட விலை கிட்டத்தட்ட $120 நெருங்கி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல ஒரு சாமானிய மனிதன் மணிக்கணக்கா பெட்ரோல் நிலையங்கள்ல காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இதுல இருந்து தப்பிக்க ஒரு சில உலக நாடுகள் தற்காப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி இலங்கை இந்த விடயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவதா ஐரோப்பிய நாடுகளை பார்ப்போம். எரிபொருளை சேமிக்கிறதுக்காக ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல கார் ஃப்ரீ சண்டேஸ் அப்படிங்கிற திட்டத்தை மறுபடியும் அமல்படுத்தி இருக்காங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமைகள்ல அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற எந்த ஒரு வாகனத்தையும் ஓட்டுறதுக்கு அந்த நாடுகள்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அலுவலக ஊழியர்கள் கட்டாயம் வாரத்துல 3 நாட்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையையும் விதிச்சிருக்கு. ஆசிய நாடுகள்ல இந்த நிலைமை இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. இந்தியால பெரிய பெரிய நகரங்கள்ல தனியார் வாகனங்களை பயன்படுத்துறதை நிறுத்திட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்துறதுக்காக ஊக்கத்தொகை வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை 25% உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பெரிய பெரிய உணவகங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. தேநீருக்காக மட்டுமே உணவகங்கள் திறக்கப்பட்டும் இருக்கு. ஜப்பான்ல இருக்கக்கூடிய அலுவலகங்கள்ல ஏசி பயன்பாட்டை குறைச்சிட்டு இயற்கையான காற்றோட்டத்தை பயன்படுத்துறதுக்கான பல வழிமுறைகள் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு. மின்சாரத்தை சேமிக்கிறது மூலமா மறைமுகமா எரிபொருளை சேமிக்கிறதுக்கான திட்டங்களும் ஜப்பான்ல இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு. பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல பாடசாலைகள், பல்கலைக்கழகங்களை தற்காலிகமா மூடிட்டு எரிபொருள் நெருக்கடி காரணமா ஒரு சில அலுவலகங்கள்ல கட்டாயமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டத்தை அமுல்படுத்தி இருக்காங்க. மிக முக்கியமா பங்களாதேஷ்ல ரமலான் பண்டிகைக்கான பண்டிகை முன்கூட்டியே வழங்கப்பட்டிருக்கு. நியூசிலாந்துல கடந்த 8ஆம் தேதியிலிருந்து பெட்ரோலுக்கான நீண்ட வரிசைகள் காணப்படுது. இந்த அரசாங்கம் முன்கூட்டியே பெட்ரோலியம் தேவை கட்டுப்பாட்டு சட்டத்தை அமுல்படுத்தி இருக்குது. மட்டும் இல்லாம இது மூலமா அவசர தேவைகளுக்கு, அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் எரிபொருள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆம்புலன்ஸ், தீயணைப்பு சேவைகள், இந்த விடயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய எரிபொருளை ரேஷன் முறைக்கு மாற்றுறதுக்கான ஆலோசனைகளை நியூசிலாந்து அரசாங்கம் வழங்கியிருக்கு. தாய்லாந்துல எரிபொருள் விலை உயர்வு காரணமா மின்சார உற்பத்திக்கான விலைகளும் உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால பொதுமக்களுக்கான மின்சார விநியோகம் மட்டுப்படுத்தப்படணும் அப்படின்னு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு. பிலிப்பைன்ஸ்ல பொதுமக்கள் பணிபுரியும் சேவைகளை 4 நாட்களா மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எங்களுடைய அண்டை நாடான இந்தியால ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த சர்வதேச பாதிப்பு இலங்கைக்கும் ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு. பொருளாதார நடவடிக்கைகளை சுருக்கிக் கொள்றது மூலமா எரிபொருளை சேமிக்கிறதுக்கான எந்த ஒரு திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கத்தோட அமைச்சர் நலிந்த ஜெயதீச நேற்றைய தினம் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாரு. நாட்டுல தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை பராமரிக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறதாகவும் அவர் நேற்றைய தினம் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. ஆனாலும் நாளுக்கு நாள் இலங்கையோட நிலைமையும் மோசமடைஞ்சுக்கிட்டு வருது. 9ஆம் தேதி நள்ளிரவுல இருந்து எரிபொருள் விலைகள் அதிகரிச்சிருக்கு. நேற்றைய தினத்துல இருந்து எரிவாயு சிலிண்டர்களுக்கான விலைகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அரசாங்கம் இப்போ 27 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல், 33 நாட்களுக்கு தேவையான டீசல் நாட்டுல கையிருப்புல இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாலுமே கூட பொதுமக்கள் உலகத்துல நடக்கக்கூடிய இந்த விடயங்களுக்கு பயந்து எரிபொருள் வரிசைகள்ல நின்று எரிபொருளை சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால நாட்டுல பல இடங்கள்ல மறுபடியும் எரிபொருள் வரிசைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. மத்திய கிழக்குல ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்படும் அப்படிங்கிற அபாயம் இருக்கிறதுனால பல உலக நாடுகள்ல அவசர கால எரிசக்தி திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில பல நாடுகள்ல எரிபொருள் விலைகளும் சடதியா அதிகரிச்சிருக்கு. இதன் அடிப்படையில பாகிஸ்தான்ல எரிபொருள் விலை 21% உயர்வடைஞ்சிருக்கு. பிரித்தானியாவில் பெட்ரோல் விலை 6.1%, டீசலோட விலை 9% உயர்வடைந்திருக்கு. அதே மாதிரி வியட்நாம்ல பெட்ரோல் விலை
7.66% உயர்வடைஞ்சிருக்கு. ஐரோப்பால இருக்கக்கூடிய சில நாடுகள்ல 3.5% வரை எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் பதட்டம் ஒரு பிராந்திய மோதலா மட்டுமே இல்லாம உலகளாவிய ரீதியில இருக்கக்கூடிய ஒரு விநியோக சங்கிலிய அறுத்தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உலக சந்தையில கச்சா எண்ணெயோட விலை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டு இருக்குது. உலகளாவிய ரீதியில இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே அச்சத்துல ஆழ்த்தி இருக்கு. இந்த நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்ட உலக நாடுகள் அரசியல் ரீதியிலான வேறுபாடுகளை கடந்து ஒரு நாடா ஒன்றிணைந்து தேசிய அவசர கால சட்டங்களை அமுல்படுத்தி இருக்கு. அதே மாதிரி மிக முக்கியமா இலங்கையும் இந்த பூகோள நெருக்கடியில நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கு. இலங்கையில இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிபொருள் விலை உயர்வு, எரிவாயு விலை உயர்வு அப்படிங்கிறது சர்வதேச காரணிகளால உருவாக்கப்பட்டது. அரசாங்கமா இந்த கையிருப்பை தக்க வச்சுக்கவும் விநியோகத்தை சீரா வச்சிருக்கவும் எங்களுடைய அரசாங்கம் நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு பின்னணியில இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில எதிர்கட்சி அரசியல்வாதிகள் இந்த சர்வதேச பூகோள நெருக்கடிய ஒழுங்கா புரிஞ்சு கொள்ளாம, அப்படி இல்லைன்னா புரிஞ்சு கொள்ள விரும்பாம இங்க இருக்கக்கூடிய எல்லா பழிகளையுமே அரசாங்கம் மீது சுமத்த முயற்சிக்கிறது ஒரு கவலைக்குரிய விடயமா பார்க்கப்படுது. உலகமே போரால எரிபொருள் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது உள்நாட்டு நிர்வாகத்தோட தோல்வியா இந்த விடயங்களை சித்தரிக்கிறது குறுகிய கால அரசியல் லாபங்களை தேடுறதுக்கான ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுது. ஒரு தேசிய நெருக்கடி அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்துல மாற்று திட்டங்களை முன்வைக்கிறது தான் ஒரு நல்ல எதிர்கட்சியோட பண்பு. அதை விட்டுட்டு பொதுமக்களை தூண்டிவிட்டு அரசாங்கத்தை தாக்குறது அப்படிங்கிறது நாட்டோட பொருளாதார மீட்சிய மேலும் தாமதப்படுத்தும். பூகோள ரீதியான இந்த நெருக்கடி தற்காலிகமான ஒரு விடயம் கிடையாது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவோட 20 மடங்கு தாக்குதல் எச்சரிக்கை, இது எல்லாமே போற இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு நீட்டிக்க கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறவும் பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல அரசியல் பேதங்களை மறந்து சர்வதேச யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு செயற்படணும் அப்படிங்கிறது தான் இப்போ இலங்கையோட தேவையா இருக்கு. உலக நாடுகள் மாதிரி இலங்கையில இருக்கக்கூடிய மக்களும் அரசியல்வாதிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த எரிசக்தி பேரழிவிலிருந்து நாங்களும் தப்பிக்க முடியும். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.